ஹாய் ஹலோ நண்பர்களே. போன விளாக் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊருக்கு வரத எங்கள் ஊர் அழகா பாருங்கள் நண்பர்களே. சூப்பராக இருக்கா? 360 டிகிரி 360 இல்லை, எத்தனை டிகிரின்னு தெரியல நண்பர்களே. ஸோ இன்றைக்கான விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். அதுதான் நண்பர்களே இன்றைக்கான விளாக். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ எடுக்கும்போது ஒருத்தன் உள்ளே பூந்துட்டான் இன்ட்ரோக்குள்ளே. அவனை வீடியோவில் எடுக்கலாம் நண்பர்களே. இப்போ அவனை காட்டுறேன் பாருங்க. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுத்த போகிறோம். இவ்வளோதான் நண்பர்கள் இன்றைக்கான விளாகு. எங்கள் ஊர் அழகு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். சேவல்லாம் சுற்றும், கோழி குஞ்செல்லாம் ஓடும், வானம் சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்கும், அது தெரியும். பாருங்க, யாரும் நம்ம பேரை கூவுறாங்க. என்னடா ஓய், எங்கடா என்னடா பண்ற நண்பர்களே? எங்க பாருங்க, அவன் மரத்துல ஏறிட்டு இருக்கான். அவன் பேசுறது கேட்குதான்னு தெரியலையே. மூஞ்சியே தெரிலடா. ஓ, போட்டோ இல்ல, விளாக். ஹாய் சொல்றா, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்றா டேய். டாட்டா மட்டும் காமிச்சிரு, நான் போயிடுறேன். நம்ம போய்தான் நண்பர்களே. டைகரை காமிச்சிட்டேன். டைகர் வந்து இதுக்குள்ள இருக்கான் நண்பர்களே. காட்டுறேன். அப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், பார்த்துக்கோ. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது நண்பர்களே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊரை சுற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம் நண்பர்களே. அம்மா ஒரு ஹாய் சொல்லுங்க. இப்படி கை மாட்டாட்டுங்க. போதும். கண்ணாடி போடு. தூரி அங்கே தான் இருக்கு நண்பர்கள். இப்போ அங்கே ஒருத்தன் ஹாய் காமிச்சால, அது நம்ம பையன் தான். ஹாய் சொல்றா, கஷ்டப்பட்டு வீடியோலாம் பேசுகிறேன். அதான் அப்பயே சொல்லிடுச்சு. ஏய் சிரிப்பு அழகன், இங்கே கொண்டா, கொஞ்சம் கொண்டா. என்னடா வரமாட்டேங்குது, உனக்கே பத்தலை, எனக்கு எப்படா பத்தும்? கொண்டா, எனக்கு பத்தாதோ நண்பர்களே. இந்த கண்ணாடி போட போகிறேன். நல்லா இருக்காது எனக்கே தெரியும். சிவப்பு கலர்ல இருக்கு எல்லாமே சிவப்பு. நல்லா இல்லை, எனக்கே தெரியும். கண்ணாடி குட்டியாக இருக்கு நண்பர்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விளாண்டுட்டு இருந்தோம் நண்பர்களே. விளாண்டுட்டு இருந்தப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு, அதனால் விளாடல. இதான் ஹாய் சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க நண்பர்களே. வித்த கட்ட போகிறான். கேமரா ரோலிங், ஆக்ஷன். நம்ம தம்பி வந்து கண்ணாடி போட்டுட்டு தான் இந்த வேலையை இருந்தாலும் செய்வாப்புல. ஏதாவது பேசுங்கடா, நான் மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படிரா? ஏய் வீர சாகசம், இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. பாருங்க, ஓடெல்லாம் உடஞ்சிருக்கு. ஓடெல்லாம் உடஞ்சிருக்கு நண்பர்களே, தெரியுதா? எங்க காணோம் நண்பர்களே. அங்க ஒரு போல்ட் இருக்கா? எனக்கு இங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதை வேணா நண்பர்களே, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே நண்பர்களே, சாப்பிடும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். கீழே குதிக்கணுமா? சாதாரணமாக சொல்கிற நண்பர்களே. இப்போ வந்து பாப்பா என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டில் நான் குதிக்கணுமா? ஹைட்டாக தெரியல, இருந்தாலும் பயமாக இருக்குல்ல. அப்புறம் தள்ளி விடுறதுக்கெல்லாம் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. வேற ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நண்பர்களே. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, இப்போ நான் அதை குதிக்கணுமா? இது கேமரா அப்படி ஆஃப் பண்ணிடாத. குதிக்க போகிறேன். இங்கே வந்து நின்றுக்கோ. என் மூஞ்ச காட்டு.
மூஞ்சி தெரியுதா? தெரியுது. கொஞ்சம் பின்னாடி போ, பயமா இருக்கு. நண்பர்களே குதிக்க போறேன். பயமா இருக்குடா. குதி மாமா சும்மா மாதிரி குதிச்சிங்களா அந்த மாதிரி குதிங்க. நேத்து தான் வந்தேனே. என்ன நண்பர்களே இப்படி பண்றாங்க? சரி குதி. இதெல்லாம் vlogல எடுக்க கூடாது. யாருக்கும் தெரியாம எடுக்கணும். மாமா குதிக்கிறாங்க. வந்துட்டு தொங்க விட்டாங்க என்ன? குதிச்சிட்டாங்க. ஐயோ திருப்பி ஏறுறாங்க மேல. ஸ்பைடர்மேன் மாதிரி. ஐயோ மாட்டிக்கிட்டேன். எப்படி மாமா ஏறுனீங்க? அதுதான் திறமை. அது என்ன கண்ட நண்பர்களே, வீர சாகசம்லாம் வெளியே சொல்லாதீங்க. நம்ம இப்போ கீழே வந்துட்டு இருக்கோம். அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஜோசுவா நண்பர்களே, இதுதான் ஜோசுவா. பயங்கரமா கடிப்பான். அடிச்சு போட்டான். ஐயோ நண்பர்களே, என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியல. அங்க பாருங்க தீவன அதுல உட்காந்துக்கிட்டு இருக்கியா. அம்மா நண்பர்களே, ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தேன் இதை தான் மீன் தொட்டியாக மாற்ற போகிறேன்ட்டு. இப்போ ஒரே மாற்றாமல் வச்சிருக்கேன். பாரு நண்பர்களே, நம்ம இங்கே வந்துட்டா ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. நானும் உட்கார்ந்து பார்க்குறேன். ஜூமிங்கில் இருக்கு. ஐயோ இதுதான் ஒவ்வொரு வீடியோ எனக்கு பிடிக்காதது. வீடியோ ஒழுங்காகவே வந்து தொலையாது. நண்பர்கள் இங்கே பாருங்க, எங்கள் ஊர் அழகா சூப்பராக இருக்கா? பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். நடுவில் 4-5 ஜீவராசி தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இலையும் அப்படி பச்சை பசேன்னு இருக்கு நண்பர்களே. மழை பெஞ்சிச்சு போல எப்படி இருக்கு நண்பர்களே. இதான் எங்கள் வீட்டு மாடு. மாடு வந்து சாணி போட்டுருக்கு. சொல்லலாம் கேட்காதீங்க. இது மாடு. மாடு வந்து சாணி போட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீ மட்டும் ஸ்டைலாக உட்காந்துருக்க. பாத்ரூம்ல இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. நீ என்னென்ன பண்றியோ அதெல்லாம் அப்படியே வரும். நம்ம அவ்வளோதான் நண்பர்களே, சும்மா சுத்த வேண்டியதுதான். இங்கே பாருங்க கூத்த பாருங்க. எல்லாம் வீடியோவுக்கு பயப்படுறாங்க நண்பர்களே. இப்போ எங்க அது? அங்கே வருது நண்பர்களே. அங்கே ஒரு ஜீவராசி ஓடி வருதா? அதுக்கு பேர் ஜோஸ்வா நண்பர்களே. தெரியுதா? ஓ சாரி, ஜோஸ்வா எங்க? ஜோஸ்வா அங்கே போயிட்டான் நண்பர்களே. இது ரோமியோ. கூப்பிடு ரோமியோ. என்னை பொறுத்தவரை ரோமியோ வரான் நண்பர்களே. வரட்டும். இங்கே வந்துட்டு இப்படியே போயிடுவானா? ஆல் ஆர் மை ஃபேமிலி. இந்த வரான் நண்பர்களே. வர ஒருத்தன் நடுவில் குறுக்க வந்துட்டு வர்றான். வந்துட்டான். டேய் நீ ஏன் சகசி எல்லாத்துலேயும் உள்ளே புந்துடுற? நான் வீடியோ எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போஸ்ட் பண்ணுறது தான். இவ்வளோதான் நண்பர்களே. இவ்வளோதான் இல்லை, இன்னும் இருக்குது. நான் அதுக்கப்புறம் போய் காமிக்கிறேன். ரெக்கார்டாகுதா? ரெக்கார்டில் இருக்கு. இப்போ இது நான் அனுப்பிச்சுக்கிறேன். இப்போ எங்கே வந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம். இது அன்எக்ஸ்பெக்டடாக கண்டென்ட் கிடச்சிருச்சு. போகிறோம் அவ்வளோதான். அங்கே போகும்போது ஆட்டோதரா போகும்போது வீடியோ எடுக்கிறேன் நண்பர்களே. இன்னும் ஒரு ஹாய் கட்டிடுங்க. ஒரு ஹாய் கட்டிடுங்க. ஹாய் இப்படி கையாட்டிடுங்க. இப்படி அவ்வளோதான். ஓகே கிளம்ப ஆரம்பிச்சா நண்பர்களே. மைக்கு கொண்டு வரல நண்பர்களே. இதுதான் ரெக்கார்டாதா? ஐயோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் சொல்லு. நம்ம இப்போ எந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கோம்?
திண்டுக்கல் மாவட்டம் தானே? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம். ஆமாம். சமுத்திரப்பட்டி கிராமம். ஆமாம். அப்படி நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இங்கே இது எங்கே இருக்குன்னா பூதக்குடி. அம்மாப்பட்டிக்கு முன்னாடியாடா இல்லை அதுக்கப்புறமாடா? அம்மாப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு. அப்போ இதுவும் நம்ம ஊரில் தான் கணக்கில் தான் வரும். பார்த்தீங்கன்னா இது ஒத்தையடி பார்த்த நண்பர்களே. ரொம்ப எனக்கு வந்து ஆனால் இது வந்து சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட் பண்ணுறா. நான் இது ஒரு நிமிஷம் கதையை கேளு. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இங்கே இது அங்கே மேலே ஒரு கோயில் இருக்குல்ல, கருப்பு கோயில், மலை மேலே உங்கள் வீடு தாண்டி அங்கே ஃபஸ்ட்டு அங்கே போகணும்னு நினச்சேன். அங்கே இப்போ வரையும் போக முடியல. நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே போகணும்னு நினச்சேன். அப்புறம் எதுக்கு வந்துக்கிட்டு அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் கேஷுவலாக. இப்போ எதிர்ச்சியாக நானே வந்துட்டேன். எப்படி மாசில் நண்பர்களே, இதுதான் மலை. இந்த மலை மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். மூச்சு திணற போகிறோம். எல்லாத்தையும் மிதிச்சிட்டேன்டா. நம்ம வந்து அருவி உச்சிக்கு போக போகிறோம். அருவி இருக்கு. ஆமாம் இருக்கு. அது தண்ணி லைட்டாக தானடா வரும். பின்ன மேலேருந்து வரும். அது தெரியும். ஆனால் லைட்டாக தானே வரும். ஓகே நண்பர்களே, கொஞ்சம் வண்டி வருது. ஓரமாக வர எப்படா வண்டி ஆகுனா நம்ம கூட தானே வந்தா? அங்கேருந்து அப்படியே அவங்களோட வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூதக்குடி மலை உச்சிக்கு அருவிக்கு போகிறோம். நீங்கள் போ பார்ப்பீங்க நண்பர்களே. இது கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவாக வந்துடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம். உச்சிக்கு ஏறினதான் கஷ்டம். இல்லை அது தெரியும்டா, நான் வந்திருக்கேன்டா. இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி நடுவில் பேசாமல் கூட வருவோம். எப்படி சொல்கிறேன்னா, புரியல. நடுமலையவா எப்படி காட்ட? ஃப்ரெண்ட்ஸ் மலை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்டா. நடுவில் இருக்க மலையில தான் நம்ம ஏற போகிறோம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வழி பாதையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது நண்பர்களே. உள்ளே போகும்போது அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்குது நண்பர்களே. ஓ அந்த தானே இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல. தம்பிங்க வந்து அவசரப்படுறாங்க நண்பர்களே ரொம்ப. நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக தான் ஏறணும். ஆமாம் போயிட்டு வரோம் நண்பர்களே. எங்கடா போகிற? விட்டுட்டு போகிற? நண்பர்களே நம்ம நடந்து தான் போகணும். வாங்க நண்பர்களே, கொஞ்சம் வேகம் கொடுத்து போவோம். ஆமாம் நண்பர்களே. கொஞ்சம் நண்பர்களே ஒரு கல்லா கிடக்கு. அவசரப்படாங்கடா, பொறுமையா போங்கடா. அது பிரச்சனை இல்லடா, பாத்துக்கலாம்டா. தெரியும்டா. எல்லாம் குளிக்கிறதுலயே ஆர்வமா இருக்காங்க நண்பர்களே. பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி நான் மைக் எடுத்துட்டு வரல. ஸோ அதனால கொஞ்சம் கத்தி பேச வேண்டியதா இருக்கு. தொண்டை வலிக்குது நண்பர்களே. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்டாப்ல 2 வீடியோ எடுத்தேன்ல, அங்கே வந்து ஜூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் பசங்களாம் ஜூஸ் குடிக்கிறோம். அது நான் வந்து ஸ்டோரி போடலான்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவசர அவசரமாக எல்லாத்தையும் குடிச்சிட்டானுங்க. நானும் குடிச்சிட்டேன். இது ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரில. வேறு ரெக்கார்ட் ஆகும், நம்பிக்கை வைப்போம். டே பார்த்து சொல்லு, ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஆகுது. சரி நண்பர்களே, கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் ரொம்ப தூரம் மேலே போக வேண்டியது இருக்குது. அதனால் போயிட்டு வந்து உட்காந்துக்கலாம். போயிட்டு வந்து படுத்து கூட தூங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. எடிட் பண்ணணும் தான்டா அது. ஆனால் அது நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் முழுசாக உட்காந்து எடிட் பண்ணணும். இரா முன்னாடி போய்க்கிறேன்டா நான். இரா இரா எங்கடா இருக்கு? அது அது விடு, என்ன விடு. உன்னை யாரும் அது மிதிக்க சொல்றா? சின்ன பூச்சியை பத்தி எல்லாம் பயப்படுறாங்க நண்பர்களே. இவன் நம்ம போன சார்ஜோட எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் வேற இது அன்எக்ஸ்பெக்டட் நண்பர்களே. பிளான் வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி தானே கண்டினியூ பண்ணிட்டேன். முடியல. போயிட்டு வரோம் பாய். அடே அப்படி ஃபோன் பண்றியா? யாருக்கு? வீடியோ இல்லடா, விளாக் கண்டினியூ பண்றோன்னு சொல்றோம். தம்பி மட்டும் முன்னாடி வேகமாக நடந்து போயிட்டான் நண்பர்களே. ஐயோ பின்ன நான் போய் ஆகணும்ல. வீடியோ கவரேஜ் பண்ணணும்ல. ஃபுட்டேஜ். ஆமாம் ஃபுட்டேஜ். நண்பர்களே
நம்ம பாட்டுக்கு விறுவிறுன்னு ஏறுவோம் நண்பர்களே. நம்மளை இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது. அனுமான் வா கருப்பு சாமி வானா சரிங்களாம். அது என்ன? ஓகே நண்பர்களே, கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேலே வந்தாச்சு நான் வந்து சாமியை பார்த்துட்டேன், உங்களுக்கும் காட்டுறேன். முடியலடா, ஒரு ஆவேசத்தில் ஏறி வந்துட்டேன் நண்பர்களே. வீடியோ எடுக்கலாமா உள்ள? நண்பர்களே முடியல, நடக்க முடியாது. வாடா வந்துட்டோம்டா, வாடா வந்தாச்சுடா, வாடா எவ்வளோ வேணாலும் எடுத்து போடுறான். வாடா. அப்பாடா பார்த்துட்டேன் நண்பர்களே. அம்மா, இப்போ இந்த வீடியோவில் காட்டலாமா காட்டக்கூடாதா? காட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஆமாம் நண்பர்களே, தம்பி சொன்னதுக்காகவே நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வீடியோவில் இப்பெல்லாம் பேசாதடா. சரி, யாராவது வரட்டும், வந்ததுக்கப்புறம் கேட்டு எடுத்துப்போம் வீடியோவை. ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. இங்கிட்டு காட்ட வேணாம், நம்ம அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற போகிறோம் நண்பர்களே. மேலே தம்பிங்க வந்து குளிக்கிறாங்க ஜட்டியோட. சரிவா, மேலே போகலாம். அப்படியே வாங்க, உங்களை மேலே கூட்டிட்டு போறேன். கேக்கண்டா, நீ ஒன்னால மேலே ஏற முடியாதா? நம்ம கேமராமேன் தம்பி மேலே ஏற முடியாம ரொம்ப திணறாப்புல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். வாங்க. என்னடா அது? இங்க கொண்டா கேமரா கொண்டா. சும்மா நல்லா இருக்கும். கட்டுங்க. நவுராடி, அங்க என்னடா தேனியாடா? நண்பர்களே, அங்க தேனியா இருக்கு. தண்ணிய குளிக்க போறோம், வாங்க குளிக்கலாம். ஊத்து, இங்கிட்டு இறங்கி ஊத்துறாடி. திருப்பி அந்த தண்ணி அதுக்குள்ளே விழுண்டா. இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வா, இல்லைன்னா அதுல இறங்கிக்கோ. நல்லா குளுகுளுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு வா, நான் பேக் கட்டவா? இத புறாடி ஆஃப் பண்ணாதா, கேமரா ஆஃப் பண்ணாதா? எடுத்துக்கலாம்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து நிறைய குரங்கலாம் இருக்கு. மாத்துக்கு ட்ரெஸ் இல்லடா, பெசன்றா. ஜட்டி கூட எடுத்துறோம்லடா. பின்னாடி வீடியோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாழைப்பழத்தை வந்து குரங்குக்கு கொடுங்க. டேய், நீ ஏதாவது கீழே இறங்கு வா. இங்க பாருங்க, 6 பேக்ல வச்சிருக்காப்ல எங்க ஆளு. மொட்டை குட்டியோட கூமா பெட்டிக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருக்கு சொல்லுங்க, நான் பேத்துறேன். கேமரா கூட அவனை குளிச்சது பார்த்தா போதும். மேல குரங்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. மண்டைக்கு மேல குரங்கு. எங்கடா எங்கடா இருக்கு? கோயிலுக்கு வாங்கின முட்டாப்பால. முட்டாப்பால எதுக்கு கொண்டு வர சொன்னாங்க? ஓய் நண்பர்களே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்றேன். ஏன்னா எல்லாம் குளிக்க போறான் நண்பர்களே, குளிக்க போறாங்க, நான் இல்ல. நண்பர்களே, வியூ பாருங்க, அங்க தரம் மட்டும் தெரியுதா? அங்க என்ன பாக்குறேன்? தென்னை மரமா? எங்கடா இருக்கு தென்னை மரம் உனக்கு? அது வெள்ளை கலர் இருக்கு, அந்த மரம் தானே? அது தென்னை மரமா உனக்கு? நண்பர்களே, வந்துட்டாங்களா? எங்க? ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் முன்ன. இப்ப சொல்லுங்கப்பா. ஓகே நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீழே போயிட்டு வாழைப்பழத்தை காப்பாற்ற போறோம். ஐயோ குரங்கு, ஐயோ இது வரை இத்தனை ஜூமிங்ல இருக்கு.
எப்போ வந்து கட்டிக்க வந்தேன் வந்துருவியா நீ கொப்ப மோனே போடா. நண்பர்களே போனுக்கு வந்து இது இல்ல, சேஃப்டி இல்ல. இங்க பாருங்க, அங்க ஒரு குரங்கு இருக்கு, இங்க ஒரு குரங்கு இருக்கு. அங்க ஒரு குரங்கு இருக்கு நண்பர்களே. டேய் ஆடுனா பையன் புழுது பா செல்வப்பா ஹாய் சொல்லுங்க. என்னப்பா? புதுவடி மலையில தான் இருக்கா. ஓகே மறுக்கல வந்து புதுவடி மலை. வாங்க வாங்க. வேண்டாவே உட்ல சொல்லிடுறேன். ஏய் குரங்க வம்புளுக்காதீங்கடா குளிக்க போறா. நண்பர்களே, அந்த குரங்கு பாவம். குரங்கு கட்டுப்படி ஆகாது. நீங்க 10 ரூபாய் பிடிச்சி நம்ம கட்டாது. நண்பர்களே, அடுத்தடுத்து குரங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து இங்க ஒன்று உட்காந்துருக்கு. 10 மடங்கு இன்சூரன்ஸ் ஆடியோ செலவு ஏற்றிட்டான். 3000 ரூபா கட்டாம 35,000 ரூபா எடுத்தா எப்படி ஆடுறான்? இப்படி பண்றா? சரி ஓகே, நான் அப்படியே கீழே போறேன். 70 ரூபா 10 ரூபா 80 ரூபா கொடுத்துருங்க. குரங்கு எதுவும் இல்ல நம்ம பாட்டுக்கு போறதுதான் நண்பர்களே. எந்த குரங்கு வந்தாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஐயோ சொல்லும் போதே குரங்கு வருது. ஆத்தி என்னண்ணே? இல்லண்ணே, மாத்து துணி கொண்டு வரல. அட கழட்டி போட்டு சொல்ற துண்டா வாங்கி கட்டுறா. என்ன துணி என்கிட்ட இருக்கு நண்பர்களே, இதான் கோயில். துண்டா வாங்கி கட்டி குளிச்சுட்டு அப்புறம் தொடச்சிட்டு ஆட்றா. ஏன்னா வாங்கி ஒரு துண்டு வாங்கி போ குளி. கண்டிப்பா குளிக்கணும். கழட்டி போட்டு குளிச்சுட்டு அப்புறம் மாட்டிக்கலாம். சரிப்பா. அப்படி சும்மா குளி போ. கண்ட கருத்து பெரும்டா. செய்கொலி சேதாரம் பெரும்ல, சேதாரம் பெரும்ல கொஞ்சம் தெரிஞ்சிரும்ல. ஒரு உணர்ந்து இருக்கு நண்பர்களே. தான் கோயில். யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிக்கோங்க. ஆனா பஸ்லப்பா எங்க எங்க இங்கண்ணா? நான் முந்தானத்தான் வந்துட்டேனே. முந்தானத்தா? ஆமா இல்லப்பா, நேத்தான் வந்தேன் நினைக்கிறேன். எங்க வந்த? அங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு நம்ம வீட்டு தானே வந்த? ஆமா. அப்போ இங்க இங்க எப்படி வேன்ல வந்தியப்போ? ஆமா, உங்க கூட தானே வந்தேன். பார்க்கலாம். சரி ஒரு டாட்டா கேட்டுங்கப்பா. எதுக்குடா? அதை அப்படிதான் காட்டுங்க. அப்பா நீங்க நாளைக்கு ஃபேஸ்புக்ல வந்துரும். ஃபேஸ்புக்கில் யூடியூப் ஐடி போடு. நிறைய வீடியோ போட்டுருக்கேன். நிறைய இல்லடா, ஒன்று தான்டா போட்டிருக்கேன். எப்போ ஆரம்பிச்ச? நான் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் போட்டுருக்கேன்டா. வரக்கூடாது அப்படின்னு இல்ல. என்ன கும்பலா வருது? ராஜாவாணி தானே அங்க இருக்கானுங்க எல்லாம். ஐ ஆமா ஓடி வருது. வந்து போன பண்ணிட்டு போயிருப்பது. பறிக்கி போட்டோன்னா பூரா குரங்கு ஒன்றும் பொரியல சாப்பிடல, பூரா தவிர அங்கே கிடக்கு.
இரா ஜூம் பண்ணல ஜூம் பண்ணிக்கிறேன். ஆ ஆ ஓ என்னது இந்த போடுறேன் பாரு. ஏய் நல்லா நல்லா கவர் பண்ணி பாவற. ஆ கூமாபட்டியா? கூமாபட்டி அவன்கிட்ட விட்டுட்டு போனா அப்படி தூக்கிட்டு போயிடும். அண்ணன் இந்த இருக்காருங்க பாத்துக்கிட்டு மாப்பிள்ள இல்லையா? சின்னகர போய் பாத்துக்கிறோம். பாத்துக்கணே பொரி சாப்பிட வந்துருச்சு. பொரி சாப்பிட வந்துச்சு ஓடி போச்சு. இந்த பொரி என்ன சாப்பிட்டு உட்காரு. ஏய் போட்டு சித்தப்ப இருக்கு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அப்பாவு அப்பாவு டாடா சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. உங்களை தான். ஆ ஹாய் சொல்லுங்க. ஆ ஆ ஓகே. காய் சொல்றியா? டேய் நீ இங்கிட்டு வா. கொஞ்சம் 2 பேர் நான் உட்காந்துருக்கேன். ஏய் போதிக்காரா சனோஜ் டேய் நீ இங்கிட்டு வாடா. நீ எல்லாத்தையும் சுபத்தி விட்டுற போல எல்லாம் சேர்ந்து உன்னை கும்மா போகுது. அதுதான் நடக்க போகுது. அம்மிக்கல்லாம் இருக்கு. ஏன்பா அப்பா உங்களுக்கு இந்த கோயில் வரலாறு தெரியுமா? வரலாறு மலையாண்டி நமக்கு குலதெய்வம் எனக்கு அது தெரியும். வரலாறு தெரியுமா? தெரியாது. ஓ நான் வரேன்பா. போய் குளிச்சுட்டு வாங்க. ஓடு நீங்க வரலாறு சொல்லுங்கப்பா. வரலாறுலாம் ஒன்றும் தெரியாதா? போயிட்டு வாடா அப்புறம் பேசுவோம். சரி இப்பெல்லாம் வரலாறு சரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. இது கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கு நண்பர்களே. நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. குரங்கும் சுற்றுதிங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் திருப்பி கீழே இறங்கும்போது இல்லைன்னா இங்கே ஏதோ பண்ணுவாங்க. அது பேர் என்ன தெரியல. என்ன பண்ணுவாங்க? பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுற நண்பர்களே. இப்போ நான் வந்து போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. வாங்க வரிசை வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளி இறக்கு 4 கூப்பிட்டு இறக்கணும். ஆமாம் நான் 2 நாள் தான் இருக்குது. 4 கஜையில் இருக்கிறாரு. உன்னுடைய காரியம் நல்ல விதமாக நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்கே ஏடா கூடமா எதுவும் நடந்துடக்கூடாது. எல்லா பிள்ளையும் வா முதலிக்க. இந்த இடத்துல வந்து ஒரு இந்த வார்த்தை சொன்னாதான் சரியாக இருக்கு. வாங்க சாமி என்னை பார்த்தா ஐயா இந்த 7 கம்ப தெய்வங்கள் ஓடியாங்க பேசுங்க. ஆமாம் இங்கே வந்த மாதிரி உன்னுடைய நம்ம அவ்வளோதான் கிளம்பியாச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்க? பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஹாய் ஏய் என்னடா ஆப்பி பண்ணிட்ட? இந்த மாதிரி இறக்கத்துல நின்றுட்டு கீழே போகும். எங்கடா பட்டாம்பூச்சி பார்த்தீங்க? இங்கே சுற்றுதா? இதுக்கு இல்ல நீ அங்க கூட அந்த கரணம் இது அதனா அழகர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. தோட்டமே இருந்துச்சு. ஐயோ நான் வரலடா. விட்றா திருப்பி அதையே சொல்றீங்க. காட்டு வழியில போனது தோட்டமே இருந்துச்சு. காட்டு வழினா புரியல. அந்த மலை தானே? நம்ம பண்ண ரூட்ல. அப்புறம் நம்ம வேற ரூட்ல வந்தோம். அப்படியா? அழகர் கோயிலுக்குள்ளே வேற ரூட்ல வந்தோம். அப்படியே எல்லாரும் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க. திரும்படா. ஹாய். நான் பாட்டுக்கு எதுவும் பேசாம கேமரா பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே அவன் முன்னாடி போயிட்டான்டா. நண்பர்களே உங்களுக்கு பாட்டு கேட்குதான் தெரியல நண்பர்களே. நல்ல பாட்டா ஓடுது. என்ன பாட்டா ஓடுது சொல்றாடி? என்ன பாட்டு ஓடுது? என்னடா எதுவுமே பேசாம வரீங்க? அப்புறம் எப்பறம் நான் விளாக் எடுக்கிறது? அதுக்கு பேர் விளாகே கிடையாதுடா. தளபதி சாங் நல்ல சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. கூஸ் பம்ப்ஸ்.
ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் நண்பர்களே. கிளம்பி வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? திருப்பி இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு யானை பாரு மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை இனிமேல் தான் வரும். ஏன்டா லக்ஷா நீ சட்டை போடாமல் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு தலையை நல்லா குளிச்சுட்டு அப்படியே சட்டையை தூக்கி இங்கே கட்டிட்டு நாங்க கேட்கவே இல்லையே. நான் பாட்டுக்கு நான் கேட்பேன், நான் சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க ஏன்டா சட்டை இல்லாமல் நிற்கிறேன்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி கமெண்ட் வரக்கூடாதுல்ல. கேட்டா பந்தாக்காக கேமராமேன் இதை பிடிங்க, கேமரா பிடிங்க, அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. யானைக்கல் வரும். கட்டையை போட்டுக்கிறேன். கேமராமேன் கிளியரா தெரிய மாட்டேங்குது. கிளியராக தெரிய மாட்டேங்குதா? கிளியராலாம் தெரியுது. கல்லு முறை நடக்குமா ஆடுது. உட்காண்டானா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ யானை பாறையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கேமராமேன் பின்னாடி பேசாம வந்துகிட்டு இருக்காரு. நீ கேமராமேன் தான் எனக்கு. என்னடா இந்த பாறையில உட்காந்துருக்க? பாருங்க ஃப்ரெண்ட், அந்த மெண்டல் பையன் முன்னாடி ஓடிட்டு இருக்கேன். எங்க போன அப்படியே பிடிச்சிக்க. நண்பர்களே, கீழே போயிட்டு அதனால் வண்டி ஐ மீன் கீழே தரைக்கு போயிட்டு கரணா அதெல்லாம் அடிவாரமாடா, அடிவாரத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, நமக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் கிடைச்சாச்சு. சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க சப்ஸ்கிரைபர். ஆமாம், இப்படியோ மலைக்கு கீழே வந்துடும் நண்பர்களே. ரொம்ப பெரிய ட்ராவல்லாம் இல்லை, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. ப்ரோ, நம்ம லட்சண வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபோன்ல. நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. அப்படி அந்த காடெல்லாம் பார்த்து வரும்போது ஒரு மன நிம்மதி. நம்ம நேற்று போட்ட விளாக் நண்பர்களே, நேற்று போட்ட விளாக இப்போ தான் பார்க்குறாப்புல புது சப்ஸ்கிரைபரில். அப்படிதான் அது வந்து ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன் நண்பர்களே. ஸோ அதனால் இது 2வது வீடியோ. இன்னும் 2 நாள் கழிச்சா எப்படா 28ஆம் தேதி? என்னது மைக் இருக்கும்டா. பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பாக்ஸில் மைக் இருக்கான்னு தெரியலையே. ஆமாம், அதுதான் அது வச்சிருக்கேன். அதுலேயே பெருசு இருக்கும் பார்த்தியா, இவ்வளோ பெருசு அது வச்சிருக்கேன். அதுதான் அது வச்சிருக்கேன். அந்த பட்டன் மாதிரி இருக்குமே அது வச்சிருக்கேன். எடுத்துட்டு வரல. ஆமாம், இங்கே பேக்கில் நான் இந்த பேக்கில் கொண்டு வந்திருக்கேன். என் ட்ரெஸ் வச்சு ஒரு பேக் கொண்டு வந்திருப்பேன்ல, அந்த பேக்கில் தான் வச்சிருக்கேன். பிளாக் இல்லடா, பேக் மாற்றிட்டேன்டா. பேக் வந்து இப்போ இன்னொரு பேக் கொண்டு வந்திருக்கேன், கிரே கலரில். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டா 360 கொண்டு வரேன். என்னடாடி, நெக்ஸ்ட் டைம் இன்ஸ்டா 360 கொண்டு வரேன். நண்பர்களே, ஃபைனலாக நம்ம கீழே வந்துட்டோம். இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலே ஏறும்போது கொஞ்சம் ரேராக இருந்துச்சு நண்பர்களே. மேலே போனதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலை. பார்த்தீங்களா, ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கான். கொஞ்சம் திரும்ப என்ன எழுதியிருக்கு? டோட்டலி ரெடி. இது ஃபாரா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஃபாருக்கு ஃபர்னு எழுதி வச்சுருக்காங்க. நண்பர்களே, நீங்களே நோட் பண்ணுங்கள். கடை பேர் என்னடா சொல்கிறா, செஞ்சிடும்டா. சரவணா சோர்ஸா? அவன்கிட்ட எதுவும் கேட்க முடியாதடா. எனக்கா எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கும்? 35. 1 மில்லியன் அடிச்செல்லாம் பத்தாதுடா. வாசனை மாதிரி. சூப்பர். நண்பர்களே, நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாகிட்டே போகிற காரணத்தினால் எப்படியாவது 1 மில்லியன் மட்டும் அடிச்சிட்டேன்னு வைங்க, அது மட்டும் இது பண்ணிக்கலாம். அப்பா உட்காந்துருக்காரு. பாய் சொல்லுங்க.
நேற்று நேற்று சாயங்காலம் ம். ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கேன்ப்பா. ம். நான் இந்த மூளை விட்டேன். என்னது டேய் சட்டி அந்த மூளை அம்மா என்ன மூளை அந்த அந்த மூளை போட்டேன் பீஸுக்கு நான் இப்பவே போட்டு குட்டி விட்டேன். ஓகே இதுக்கப்புறம் என்ன வண்டிக்கு வண்டி ஏன் மூளை புடிச்சு இங்க வா இங்க வா வரேன்டா வரேன்டா. இல்ல ஆம்புலன்ஸ் பிட்டே பஸ் அடோச்சு பேச பிடிச்சிருக்கீங்க. ஹாய் फ्रेंड्स, எத்தனை வருடா சொல்லுவீங்க? நம்ம மலை ஏறி முடிச்சிட்டு வந்துட்டோம். ஆ டாடா ஏசில உட்கார்ந்திருக்கோம். ஆ. அடுத்த செகண்ட் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னொரு ஊருக்கு போறோம் फ्रेंड्स. அங்கே பாப்போம், மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி போங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்றேன். ஏன்னா இப்ப நாங்களாம் மட்டும்தான் இருக்கோம். நாங்க முன்னாடி அப்பா இருக்காரு, அப்புறம் அங்கிட்டு ஒரு அப்பா போயிட்டு அப்பா எங்கடா போனது? நாங்க 2 வீலர் ஓட்டிச்சு ஐயோ, சரி அதை கட் பண்ணிக்கலாம், அது கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைல்ல, வண்டி கிளம்பிடுச்சு நண்பர்களே. அடுத்து பாப்போம். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். சப்ஸ்கிரைபர் பாத்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அது அப்படிதான்டா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காரு நண்பர்களே, நேற்று போட்ட வீடியோ. சப்ஸ்கிரைபர் மூஞ்சி காட்டுங்க. ஓகே ப்ரோ. வண்டியில் போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. திருப்பி அடுத்த ஸ்டாப் வந்துட்டோம். இனிமேல் போய் இறங்குறது தான் நண்பர்களே பாக்கி. நீங்கள் அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே வாங்க முன்னாடி என்ன வருதுன்ட்டு. நண்பர்களே போய் இறங்கும் போது கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சொன்ன வண்டியை விட்டு இறங்கி இப்போ அடுத்தடுத்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்? எங்கடா போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக இப்படி ஒரு ஒத்தையடி பாதை நடந்து போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. என்ன கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக இருக்குது நம்ம நண்பர்கள். இங்கே பாருங்க, இது என்ன நண்பர்கள், நான் கோயிலை பார்த்துட்டேன். இது கோயில் வீடியோ எடுக்கலாமான்னு கேளுங்கடா. டேய் சத்தி கேளுடா. ரைட் ரைட். மாடு பிடிக்கலையா? ஏண்டா நண்பர்களே, போ பாதையே ரொம்ப குறுகிக்கிட்டே வருது. நான் கோயிலை பார்த்துட்டேன் நண்பர்களே. அதான் அங்கே இருக்கு பாரு, அங்கே நேராக பாரு. ஆ அங்கேயா போகிறோம்? அங்கே இல்லை, இங்கே போயிட்டு அங்கே போகிறோமா? எப்படி பார்த்தாலும் கோயிலா தானே? சரி, அதுவும் கோயில் தானே. என் கணக்கு அதான் ஃபஸ்ட்டு பட்டுச்சு, அதனால அப்படி சொன்னேன் நண்பர்களே. இங்கே ஏதோ எல்லாம் பின்னாடி வரானுங்க நண்பர்களே. வரானுங்க இல்லை வராங்க. ஆமாம், ஏன் ஸ்லிப் ஆகுது நண்பர்களே? இப்போ தான் தண்ணி குடித்தேன். நம்ம தண்ணி குடித்தாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு வாய் வந்து உலர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் உலர போகிறேன்னு தெரிஞ்சால் வாய் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் வேகமாக பேசுவேன். வெயில் தான் நண்பர்களே. இவ்வளோ நிழலில் நடந்தோம், நிழலில் வந்தோம். ஏன்டா நீ நண்டை தெரியுதுக்கா? நான் கஷ்டப்பட்டு கண்டு எடுத்துட்டு இருக்கேன். காட்டுறா வீடியோ காட்டுறா, வீடியோவில் காட்டுறா. நத்த ஓடு நண்பர்களே. சுற்றிலும் எனக்கு இந்த கிராமத்தில் என்ன பிடிச்சதுன்னா, சுற்றிலும் ஒரு எங்கே பார்த்தாலும் பச்சை பசங்க இருக்கும் நண்பர்களே. அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிச்சுன்னா அப்படி இருக்கும், அது ஒரு ஃபீல்ரா. மண் வாசனை அடிக்கும். அந்த இதில் சிட்டியில் வந்து அவ்வளோ அடிக்காது நண்பர்களே. முதல் இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம நடக்கிறது தான் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. அப்புறம் அதானே உண்மை, நம்ம வரணும்னு இருந்தால் வரணும், வந்தே தீரணும் நண்பர்களே. மொதல் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே போடா இங்கே இப்படியே நிற்போம், பக்கத்துலேயும் நின்ற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். வெற்றிகரமாக ஒரு நெல்லை கண்டுபிடிச்சி
இன்டர் நண்பர்களே, இப்போதான் வீடியோ வந்து என்னால் பார்க்க முடியுது கிளாரிட்டி அடிக்காமல். எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. அவர் வந்து அவர் வந்து சிங்கம் அங்கே ஒருத்தர் வரா நண்பர்களே. கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. 2:26 ஆச்சு நண்பர்களே. 25 மார்ச் மே எல்லாம் வந்தாச்சு நண்பர்களே. கூட்டத்தில் ஒரு ஆள் மட்டும் அங்கே ஓடி போயிட்டான். இவனுங்க 2 உட்காந்துருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன தெரியல, இவனுங்க ஃபோன் பார்க்குறத பார்த்தா எரிச்சலாக வருது. ஏன் வீடியோ பார்க்குறாங்க அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஃபோன் பார்க்குறது எரிச்சலாக இருக்குது எனக்கு. எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நண்பர்களே. என்ன வேணால் பண்ணிக்கூடா, உனக்கு இஷ்டம் இருந்தால் லைக்கு போடு. அலிகேட்டரா? அலிகேட்டர் மட்டுமே 4 வீடியோ போட்டிருப்பேன்டா. வீடியோ போட முடியலடா. அப்புறம் மரம் சூப்பராக இருக்கு நண்பர்களே. நல்லா இது இருக்கு. வெள்ளை கலரு பெருசா இருந்துச்சு. பிளாட்டினம் காரா? அலிகேட்டரா? என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய இது பாத்தியா? பார்த்துட்டேன்டா, அது வச்சிருக்கேன்டா நான். இது நல்லா இருக்குல்ல அது. அது மாதிரி மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே வரும். அது ஐஃபோனில் எடுத்தேன். அதை மட்டும் தான் தண்ணிக்குள்ளே விட முடியும். ஐஃபோன் என்ன மாடல்னு தெரியல நண்பர்களே. போனவன் வந்துட்டான், ஓடி வர மாட்டேங்க. வீடியோ வர சூப்பரா இருக்கு. சரிடா, அது நான் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பேன். இன்னொரு ஆடியோ வச்சு போடும்போது சூப்பராக போட்டிருப்பேன். ஐயோ, இது ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிடுச்சிரோ. 1 மணி நேரத்தில் 1.5K அடிச்சிச்சு. பேசிக்கோ. அவர் கம்பெனி போகணும். என்னது? அது வீடியோ எடுக்கலாமா? ஏமாம்மா வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம்ல. ரைட்டு. எங்கடா அந்த எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒருத்தன்? யார் அந்த ஒருத்தன்? குட்டையா? இங்க கொண்டா. அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சப்ஸ்கிரைபரா? இல்லை, ஃபாலோவரு, இன்ஸ்டா ஃபாலோவரு, சப்ஸ்கிரைபர் இல்லை. அப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தான்ல, ஓஜி சப்ஸ்கிரைபர். இப்போ 36 இருக்கு. இனிமேல் தான் ஏற்றணும். நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இது பண்ணாலே ஒரு நாள் 1K அடிச்சிருவேன்டா. ஒரு 1000 ஃபோன் இருக்காதா? சரி வாங்க, நம்ம இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுற நண்பர்களே. மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு. வாங்க நம்ம பார்ப்போம். வந்தாச்சு. அதாவது பசங்க எல்லாத்தையும் இங்கிட்டு வர சொல்கிறாங்க நண்பர்களே. ஆமாண்டா, உண்மைடா. ஐயோ, இந்த சூரியனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மறைஞ்சு போனால் நல்லாயிருக்கும். எடுக்கலான்ட்டாங்க. யார்? நீ தானே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது. அப்படின்னு சொன்னா நான் பாதியும் போட்டுற வேண்டியதான்.
நம்மளால 4 பேருக்கு தெரிய வேண்டிய இப்படி லைனுங்க இப்படி லைனுங்க நீ இங்கிட்டு வாடா வா வா கரெக்டா வருப்பா. அப்படியே இருந்தா ஒன்றும் தெரிய மாட்டேன் நம்ம மூஞ்சி தெரியும். நம்ம மூஞ்சி தெரியுது ஆனால் கரெக்டாக எடுத்துடணும். இங்கிட்டு வாங்கடா நான் எப்படி ஷூட் பண்ணுறது? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிட்டு வாடா வாடா இப்படி வாடா தம்பி இல்லைங்கடா. ம் பின்னாடி வாங்கடா. மயான மீதி நல்லா பொறுக்க கும்பிட்டு கண்டிப்பாக இதை கூப்பிடு. முன்னாடி போகக்கூடாதான்டா. எங்கடா போகிற? அப்படி போகக்கூடாதான். இங்கிட்டு வா. அப்புறம் இங்கிட்டு இப்போ நிற்க சொல்கிறார்ல. இது சாமி வளைக்கும் தருணம் நண்பர்களே. கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லது. சைலண்ட் போடுறா, டக்குன்னு சைலண்ட் போடுறா. எங்களுடைய வல்லவம் உன்னுடைய வல்லவம் எங்களுடைய பெருமையை சேர்க்கணும். உன்னுடைய சக்தி எங்களுக்கு வந்து வாடா தின்னுடுவாங்கடா. யாரேன் இதா மச்சான் 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 வீடியோ இருக்கு. நீதியா நீதியா நியாயமா நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். இதனால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு வல்லவத்தை கொடுத்து இந்த நாளை எது முடியுது நாங்கள் அநியாயத்துக்கு அத்துமீறி போகிறதுனால சர்ம நீதியாக வாழ்ந்து உனக்கு பயந்து நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். எங்களுக்கு சக்தியை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு இதில் பச்சரிசி போடாமல் என் பிள்ளைய மதிக்கி செல்வத்துக்கு செய்கிற தொழிலுக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் கையால் சுரத்தோடு அவங்களுடைய குடும்பம் மனுஷங்க எங்கள் குடும்பம் பட்டி பெருகி பால் பண்ண போய் இதில் பச்சரிசி போடாமல் வேலை வச்சு இங்கிட்டு கூப்பிடு. நினைச்ச இடத்துல வந்து நாங்கள் கூப்பிட்டாக்கு வந்து பெறும்போது எங்களுக்கு வல்லவத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து சக்தியும் பெருகி பால்பான போடுவோம் சக்தியை பெருக்கி மிச்ச காரியத்தை மிச்சபடி ஓகேப்பா. அங்கே கூப்பிடுங்க போட்டு நேற்று வாங்கின வாக்கு இங்கே நிற்கணும். இதெல்லாம் ஆடுகிறா. நீ ஏறா அந்த போடுறா. கரெக்டாக இருக்கா? எவ்வளோ ஆரம்பாயிரு? பண்டிகை உட்காந்துட்டேன். என்ன மச்சான் என்ன உட்காந்துட்டாங்க? பண்டிகை வாடா அங்கே அந்த நொண்டி கோயில் நண்பர்களே, வெற்றிகரமாக எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓ
நிற்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது நண்பர்களே. இரா போண்டா இரா டேய். பெரியவங்க முன்னாடி போட்டு ஆ நம்ம பின்னாடி போய்ப்போம். அப்புறம் தான் அப்போ நம்ம ஃபுட்டேஜ் வந்து கவர் ஆகும். சாப்பிடு, நாளைக்கு ஒரு பழம் சாப்பிடு. ஆ சரிங்கப்பா. வாடா ஆளுக்கு நடந்து சாப்பிடுங்க போ. நமக்கு ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கோம் நண்பர்களே. உங்களுக்கு இது எனக்கு இந்த டேய் அடிச்சுக்காதடா சாப்பிட்றா. அதை கூட நீ எடுத்து சாப்பிட்டு வரலாம். சரி பாதி பாதி சாப்பிடுங்க. நீ எடுத்து சாப்பிட்டு வரலாம். சரி பாய் பாய் பிச்சு சாப்பிடுங்க பத்தலண்ணா. ஆள் பாய் பிச்சுக்குங்க. அது பேர் பிரச்சனை இல்லைப்பா. அவனுக்கு தீவனுக்கு இல்லையா? ஆமாம் அவனுக்கு இல்லையா? போற படுத்துக்கிறோம்ப்பா. என்னடா அது போட்ட வரமாட்டேங்குதுல. பொறுமையாக தானே முடிவு பண்ணணும் நண்பர்களே. நமக்கு வாழைப்பழம் நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க வேணும்னா. கோயில் பிரசாதம் சாப்பிட்டீங்களா? உங்கள் ஸ்க்ரீனை இப்போ தொடச்சிக்கோங்க. ஜொல்லு ஊற்றி இருக்கும். சரி நம்ம இப்போ நொண்டி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நொண்டி கோயில்னா நொண்டி கருப்பர் கோயில், கருப்பணசாமி என்ன நினச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த வாழைப்பழத்தை. எதுக்கிட்டே இருக்காமம்மா எல்லாம் லைவில் இருக்குது. லைவ்னு சொல்ல முடியாது, நம்ம எடுத்து போடுறது தான். நான் எடுத்து நாளைக்கு போட்டுருவேன். கரெக்டாக ஸ்பாட்டு போன நம்ம லாங்கில் நிற்போமா பக்கத்தில் நிற்போமா? சரி நண்பர்கள் ரொம்ப நேரமாக எதுவும் பேச மாதிரி நினைக்காதீங்க. பேசுறது ஒன்றும் இல்லை. நான் நீ என்ற இவ்வளோ பாதை இருக்கும்போது இதில் ஏன் நண்பர்களே அவன் காலை வைக்கணும்? போ 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 இல்லை. கீழே பாருங்க. கோயில் கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நண்பர்களே. எங்க வாடா சாப்பிட்றா காட்டுறா. இதுவும் சப்ஸ்கிரைபர் கொடுத்துக்கிறேன்டா. உட்கார வேணாம்டா, எனக்கு இப்போ உட்காரது இல்லைடா நண்பர்களே. உங்களுக்கு தான் தேங்காய் இதையும் சாப்பிட்டுக்கோங்க. கோயில் பிரசாதம் திரும்ப சொல்லி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் திருப்பி. நண்பர்களே போகிற எல்லா வேலையும் நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நடக்கும். ப்ரொமோஷன் அப்படியே வச்சுக்கோங்க. ஏண்டா பெட்டி இலக்குதான் அது எடுப்பாங்க. நம்ம போய் எடுக்க முடியுமா? கோயிலில் இருக்காது, இங்கே இருக்க பெட்டியை சொல்லுது. இந்த பெட்டி தான் சொல்றாரு. இந்த பெட்டி தான்டா பின்னாடி போட்டு நிற்கிது நண்பர்களே. பின்னாடி ஒரு கருப்பு ஆடு நிற்கிது. என்ன சொல்ற? வா சரிதா? கருப்பு வெள்ளை ஆடு கருப்பாக இருக்கு, முடிஞ்சு போச்சு. கருப்பு ஆடுனா என் கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பு ஆடு. நண்பர்களே நம்ம கூட்டத்தில் ஒரு வெள்ளை ஆடும் இருக்கு. அங்க பாடுறா, அங்க பாடுறா. அர்த்தம் நம்ம கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பு ஆடு. அது வேற, அது அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு கருப்பாடு. தெரியுதா வெள்ளாடு? இங்க ஒரு கருப்பாடு இருக்கு நண்பர்களே. வெள்ளை கருப்பாடு. வெள்ளை கருப்பாடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதெல்லாம் சாமி என்ன சாமின்னு தெரியல, கேட்காதீங்க. ஒருத்தன் தான்டா அவன் அதான் அவன் மேலே கரெக்டாக பார்த்துட்றான்டா. சொல்லு நீயே சொல்லிக்கோ. தேங்காய் உடச்சிட்டு இருக்காரு. சப்ஸ்கிரைபர் தேங்காய் உடச்சிட்டு இருக்காரா? ஃபாலோவர்ரா, சப்ஸ்கிரைபரில் கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் ஆக்கிடுவேன். டைம் 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 டக்குன்னு இது பண்ணும். டைம் பார்த்தீங்கன்னா 2:40 நண்பர்களே. ஸோ இப்போ திருப்பி ஏண்ணே அண்ணே 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 இதெல்லாம் என்ன சாமிண்ணே? அப்போ அது இது இது சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆகாய
இங்கே பாரு. நண்பர்களே சாமியே வந்து நிற்கிது. சுற்றிலும் ஆடு வருது நண்பர்களே. இங்கே சாமி மேலே ஆடு நிற்கிது. அதனால் நம்ம சாமினே வச்சுப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு கருப்பாடு நிற்கிது. நல்ல இங்கே வீடியோ பாஸ் ஆகிட்டு நண்பர்களே. நான் எதுக்கிட்ட நிற்கிறேன் எழுதுடா தேங்காய் கடிக்காம நில்றா. எடுத்துட்டேன். அது ஷட்டர்லேருந்து இதான் ஆஃப் பண்ணுறா. அது நம்பர் ஆஃப் பண்ண சொன்னா ஆஃப் பண்ண மாட்டேங்கிறேன். நீ கொண்டா ஆஃப் பண்ணு. கீழே கீழே இறங்குறீங்க. ம் சொல்லு. புரியல. ம் அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வேலை என்ன? ஆடு மேய்ச்சி சார் நான் பத்திரிக்கை பார்த்து செருப்பு தூக்கிட்டு ரைட்டு. நான் என்னமா முதலே பண்ணியிருக்கணும். க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இப்போ சொன்னேன்னு வை, அடுத்த செகண்டே எல்லாம் முடிஞ்சோம். ஏன்னா அவ்வளோதான், எதுவும் இல்லை அதுக்கப்புறம். எல்லாரும் டயர்ட் ஆகிடுச்சு நண்பர்களே, எல்லாம் உட்காந்தாச்சு. ஓகே நண்பர்களே, கொஞ்ச நேரம் கழிச்சு விழா கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தா அந்த ஒரு காரணம் நடக்க போகுது நண்பர்களே. கொஞ்சம் நான் பண்ணி நின்றுக்கிறேன். இங்கிட்ட முள்ளு தானே, நம்மளை கடவுள் பார்த்து பாரு. ஏண்டா சரி நான் பார்த்துக்கிறேன். கிளிப்புக்கு இது வேணுமேடா, எப்படா நான் அங்கிட்டு போயிடுவாப்பா? எப்போ அங்கிட்டு போயிடுவா? இல்லை அங்கிட்டு அப்பாட்ட. ஆ இல்லை இப்போ நின்று எடுத்தா இப்படி கவர் ஆகும்ல. ஆ வாப்பா வாடா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. ம் அண்ணே அண்ணே அண்ணே
என்னப்பா வேணும் பிள்ளைகளுக்கு? என்னப்பா வேணும் உங்களுக்கு? என்னப்பா வேணும் உங்களுக்கு? கட்ட வைக்கணும், கட்ட வைக்கணும் உங்களுக்கு. பாட்டு பாடணும், ஆமா பாட்டு பாடணும், ஆமா செக நிரம்பணும். நிரம்பணும்ல. டேய், ஆ, பாட்டு பாடணும், செக நிரம்பணும். நிரம்பணும். என் பட்டிலையும் ஆ. என் தொட்டிலையும் ம். என் மக்களுக்கும் ம். நல்லது நடக்கணும். ஆமா இதுதான் நீங்க வந்து கேட்ட கேள்வி. ஆமா என் அகமல அறிவிலே ம். என் பெரிய இருப்ப எரிஞ்சிருப்பா வார்த்தை. ம். அதே பிரகாரம் ம். நானு இந்த நொண்டி பயலும் ம். ஓட்டி காட்டி ம். என் சலகமாரா வித்து ம். என் 60 சங்கிலி எடுத்து என் வீச்சரவா முடிச்சு ம். என் வெள்ள குதிரை உண்டு ம். என் தாயார் கொடுத்த மரத்து பிரகாரம் ம். கிழக்கு சீமையில இருந்து பரப்பிட்டு ம். என் பொட்டல்ல வந்து உட்காந்து ம். உனக்கு எப்படி பாடணுங்கிற உனக்கு பாடணும். ஆமா ஏப்பா திருப்பி கிளம்பும் போது இருக்கணும். கவலைப்படாதீங்கப்பா. இங்கேருந்து போகும்போது ஏப்பா கொடுக்கணும். கவலைப்படுறேன்? இந்த நொண்டிப்ப இந்த வாழைக்கால் நொண்டி எப்படி வந்து இந்த கரையில வந்து நான் உட்காந்தனோ உட்காந்து அதே விராரம் என் மண்டுக்கும் என் மலையாளத்துக்கும் கட்டுப்பட்டு என் பொட்டல்ல வந்து நான் உட்காந்துட்டு இன்னைக்கு என்னுடைய அரமனையை எழுப்பிட்டீங்க. எழுப்பி என் மற்ற மக்களையும் கூட்டி கண் குளிச்சியா என்னுடைய அழகுமலை தீர்த்தத்தையும் என் கரதமலை தீர்த்தத்தையும் என் ஆண்டிப்பைய தீர்த்தத்தையும் என் கங்கை தீர்த்தத்தையும் அத்தனையும் கொண்டாந்து சிறத்து என்னுடைய இதை நிறைவேற்றி காட்டிட்டீங்க. உன் தங்கா வராதா? ஏப்பா உன் தங்கா அந்த இடத்துல வராதா? வந்து நாலு வீடியோடா வருஷம் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது திருப்பி. கட்டி போட்டிருக்காப்பா, அப்படியே பிடி. யாரு கட்டுனதா? கட்டி போட்டிருக்காப்பா. கட்டுறதுக்கு நீ இடம் விட்டியா? ஏய், கட்டுக்கு அடங்க. மலையாள சீமையிலே ஆ, மலையாள எல்லாரும் cover சீமையிலே ஆகணும். சாமியார் நான் எல்லாரும் பெருமிட்டு cover ஆகணும். வரும்போது ம். என் தாய் என்னோட கூட்டி வந்து சரி கூட்டி வரும்போது 5 பஞ்சவர்ணமா இல்ல இங்க இந்த இடத்துல. சரி புரியுதாப்பா? ம். 5 பஞ்சவர்ணமா இல்ல. ம். அதனால என் தாயை கட்டி வச்சிருக்காங்க. யார் வச்சு கட்டி வச்சீங்க? என்னுடைய இனத்தாண்டப்பா கட்டிருக்கான். அப்படி கட்டலாமா? அங்க ஆலயம் உனக்குன்னு வச்ச ஆலயம் உன் தங்காவை கட்டி வச்சுட்டாக்க அங்க யாரு வகமோசம் போறதாரு? என் பிள்ளை அப்புறம் என் பிள்ளைய உன்னைய ஊருக்கு தேடி ஊருக்கு அலைஞ்சு நீ கட்டி வச்சிருந்தாக்க நாங்க வெறுங்கையும் வீசியமா போறதா? ஊரே உட்கார்ந்து ஆ. ஏய், ஆ. என் 60 சங்கிலியே ஆ. ஒரு கட்டை அவுத்து ஆ. எப்படி ஆ. அவளை கொண்டாந்து ஆ. என் பொட்டல்ல ஆ. போடுற நம்ம பாத்துக்கலாம். நீ யாருக்கு கட்டுப்படுற ஆளா? ஏய்யா, நீ எவ்வளவு சலங்கோட நீ எவ்வளவு ஒரு சலங்கோட வந்த? நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ இந்த மண்ணுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரி? உன்னே மீறிட்டா எது நடக்கணும்? ஆனா நான் வந்து எதுக்கு ஆ, அஞ்சாதவன். அப்புறம் ஏய், ஆ, நீ நானும் எப்படி சோடி போட்டு வந்தோம்
அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதுப்பா. மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உன் வண்டியில வந்து நான் எரிஞ்சன வார்த்தை அதே பிரகாரம் என் பிள்ளைக்கு நானு திருக்கல்யாணத்தை மூட்டி எப்படி குடுக்கறாங்க மட்டும் பாத்துக்க நீ. புரியுதாப்பா? வந்து கூப்பிட்டா நான் கூப்பிட்டு அவன் வர்றவன், அவன் கூப்பிட்டு நான் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளை எல்லாரும் பேரும் கை வலிக்குது எப்பேற்பட்ட குதிரை, எப்பேற்பட்ட இடம், மலையாள சீமையிலிருந்து பெறப்பட்டு என்னுடைய பொட்டலுக்கு வந்து என் கன்னிமார் பெண்டுகளுக்கு நானு வரத்த வாங்கி, என் கற்பகிட்டையே வரத்த வாங்கி, என் தாயாரு என் தகப்பகிட்டையே வயத்த வாங்கி, என் பூலாமல என் பூஜைக்கு வரத்த வாங்கி, என்னுடைய பொட்டல்ல வந்து நானு எப்படி உட்காந்துக்கிறது என் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. தாயும் தாப்பனையும் தவிர யாரு காலையும் விழுகாது. உனக்குன்னு ஒரு பவர் இருக்கு. உனக்கு நீ பட்டணத்துக்கு முன்னுக்கு வந்தியா அவங்க முன்னுக்கு வந்தா? அதாப்பா முன்னாடி வந்து இது இது முக்கால் சத்தியமா நீ தானே முன்னுக்கு வந்த. செம்புரல் சீமையிலிருந்து என் தாயே என் தகப்பா, என் தாயே என் தகப்பா, என் தாயே என் தகப்பா, செம்புரல் சீமையிலிருந்து சம்சாப்பட்டு பொட்டல்ல போய் உட்காந்து வரக்கத்தை கேட்கல. அதனால என்னுடைய ஆதி காலத்து பிரகாரம் என்னுடைய தாயார் வந்து எனக்கு போடா என்னுடைய பட்டணத்துல போய் நீ போய் குடியேறான்னு சொல்லி என்னுடைய குடியேறி அதுக்கப்புறம் தான் என்னுடைய கருப்பனும் என்னுடைய கருப்பை விளையாடிக்கும் போது வந்தவன்டா. விளையாடிக்கும் போது வந்து என்னுடைய பானைக்குள்ள தூக்கி வச்சு என் பானைக்குள்ள தூக்கி வச்சு பானை உடஞ்சி அதுக்கப்புறம் என் பொட்டல்ல வந்து உட்காந்துச்சு மலையாள கருப்பை. நீ வந்து உண்மையா சந்தோஷங்க. நான் தாப்பா முதல்ல வந்து நீ வந்து காவல் நான் தான் முதல்ல வந்து பேர் விளங்காம நான் தாப்பா முதல்ல வந்து செம்படல் பொட்டல்ல என்னால இருக்க முடியல. அதனால நானு பெரஞ்சாந்து சம்சாப்பட்டி சீமைக்கு போய் அங்கிருந்து பெரஞ்சாந்து என்னுடைய பொட்டல்ல என்னுடைய கண்ணு கிடக்குதுலப்பா. அது காலத்துல பாட்டை போட்டு என்னுடைய ஜங்கல் போட்டிருக்காரப்பா. அந்த கல்லுல வந்து நான் வந்து குத்த வச்சு உக்காந்து என்னுடைய 4 பிள்ளையும் 5வது பிள்ளையும் சேர்ந்து என்னைய வணங்கி ஒரே ஒரு கரிச்சருவ மாதிரி எனக்கு அருவா வச்சாங்களா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து என் ஆலயத்தை எழுப்பி என்னுடைய நலமுடியாத என்னுடைய டீச்சர் வச்சிருக்குதுடா. அழிஞ்சிட்டு நினைச்சிட்டு நானே எப்படி நான் வந்து தெரிஞ்சாந்து இந்த இடத்துல உட்காந்து என் செப்படல் பொட்டலுக்கு போய் அங்கே உட்காந்து இன்னைக்கு வந்து ஆதித்தமா என் பிள்ளைய எழுப்பி இனிமே தானே இருக்குது நாடகமே. என்னைய தவறு செய்யறவனப்பா, மத்த யாரும் சொல்லலப்பா. நம்பி வர பிள்ளைக்கு எப்போதும் என்னைய தவறு செய்யறவன் தவறு செய்யறவனுக்கு எப்படி நானு பண்றேங்கிறத பொறுத்திருந்து பாருங்கப்பா. ஏப்பா தப்பு செய்யற பிள்ளைக்கு தண்டனை விட்டா தானே என் கேரள மந்திரம் பலிக்குதா, அந்த மந்திரத்தை நீ பழிக்க கேரள மங்கலம் பலிக்குதா, என்னுடைய 60 வாங்க சங்கிலி பலிக்குதா, என் 2 குதிரை பலிக்குதாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆடுறவன் ஆடட்டும், பாடுறவன் பாடட்டும். மக்கள் எப்படி என்னுடைய வருஷம் என்னுடைய பாசிட்ட சிறப்பாக நடத்தி நான் கொடுக்குறேன். கொடுக்குறப்பா கவலைப்படாத. அதுக்கு பக்கத்துலையா என் கண்டிய என் சங்கிலியானும் என் சின்ன கற்பனும் என் பெரிய கற்பனும் என் ஆண்டிய வருவாங்க. அதோட அன்னைக்குங்க என் சித்தம்மா வெள்ளையம்மா 2 பேரையும் கூட்டியாரு. 21 கம்பை 21 கம்பனா 21 கம்பையில
21 கம்பையும் கூட்டியாண்டா என் பட்டணம் தாங்காது. பிள்ளைகளை நான் அன்னைக்கு கூட்டியாரு, கவலைப்படாத. எதா இருந்தாலும் என் பொட்டல் வந்து மதிச்சு கேள்பான். பூசாரி கட்ட அழிஞ்சு வச்சு நினைக்காதடா நீ. இனிமேத மறந்துருப்பா. ஆயுசு முடிஞ்சு போச்சு அதுக்கு. என்னைக்கு எப்படி நீ சேவம் செய்யறியோ, என்னுடைய மணி அடிக்கிறியோ, அதே விராரம் உன்னுடைய ஜனத்துல ஏத்தி நானு என் சின்ன கருப்பு, என் பெரிய கருப்பு, என் கண்டி, என் நொண்டி, என் ஆண்டி அத்தனை பேரும் உன்னுடைய மேல குடிய கொண்டு எப்படி என்னுடைய இதை நடத்துறியோ அதே நான் நடத்தி கொடுக்குறேன். இன்னையிலிருந்து நான் எதுவும் என் பிள்ளைக்கு சோடவாகாத அளவுக்கு தலைமாடுதுன்று நான் காப்பாத்திருப்பா. கவலைப்படாதப்பா, இது சத்தியம்டா. என்னப்பா கேட்டான மக்கள் போதும், நல்லபடியா நடந்தா ஆண்டி நல்லபடியா வந்து ஓட்டி கொடு, அவ்வளவுதான். கரைச்சல் இல்லாம போய் சேர்ந்தா கேட்டு இந்த பொட்டல்ல வந்து நீ கேட்ட அப்பா கேட்டு கரைச்சலே பண்ணாலும் நீ அடக்கி கொண்டு போ. நாளைக்கு திருக்கல்யாணம் போட்டணும்னா இது பொன்னோராது சீமைக்கு போய் 51 ரூபாய் பெட்டியில காணிக்கையை போட்டுட்டு வந்து வரணும். முக்கியம், அவசியம். என் பிள்ளைய குஞ்சு பா உடனேதாப்பா நான் போட்டு வச்சேனே, போட்டு வரணும்ப்பா. திரும்ப இருக்க போடணும்ப்பா. என்னைக்கு நீ திருக்கல்யாணம் பூட்ட போறியோ அன்னைக்கு சாயங்காலம் போய் என்னுடைய விளக்கு, என்னுடைய விளக்கு, என்னுடைய 51 ரூபாய் பொட்டியில காணிக்க போட்டு காலையில ஒரு நைட்டு வந்து என்னுடைய திருக்கல்யாணத்தை பெட்டியில கட்டுறான். என் ஆண்டவருடைய சன்னதுக்கு நான் கூட்டி வருவேன். மன முடியாம கூட்டி வரேன்டா. என் பிள்ளைகள அத்தனை பிள்ளைங்க கவலைப்படாதடா. எதுக்கும் அஞ்சாதீங்க, தைரியமா இறங்க. அதுக்கடையில என் நொண்டிக்கும், என் தாயாருக்கும், என் மலையாளத்துக்கும், என் பிள்ளையாருக்கும் 4 மாலையை போட்டுட்டு போகணும். அப்பா 4 மாலை எடுத்து போட்டு சுகத்தை கொடுக்குறேன். மனமுறியாம என் பிள்ளைக்கு நான் தொட்டிலாட்டேன்டா. சரி, சந்தோஷம் சந்தோஷம். வேற குஞ்சு இல்ல, தான் குஞ்சுல இடத்து பிடிச்சு தேடி பிடிச்சு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதுக்கு நானு எப்படி என் வழி வெட்டணுமோ அப்படியெல்லாம் வழி வெட்டி நானு நிறைவேற்றி காட்டுறேன். கவலைப்படாத. தொட்டியா 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 எந்தாயே எந்த அப்பா, எந்தாயே எந்த அப்பா. கண்டி அஞ்சாதடா, ஏத்துடா. எப்படி வந்தமோ அதே வரானோ என் மக்களையே தலை நிமிட்டு பாட்டி காப்பாற்றி காட்டுறேன். நானு பக்கத்துணையா வந்து நிலுப்பேன். சின்ன கருப்பு சோழி ஓட்டி எப்படி வந்தமோ அதே வரானோ சோழி ஓட்டு நின்று எப்படி எல்லாம் காரியத்தை நடத்தணுமோ அதே வரானோ நான் நடத்தி கொடுக்குறேன். பக்கத்துணையமா வந்து நில்லுங்கப்பா. யாவும் யாவும்டா மாட்டேன். யாவும் எதா இருந்தாலும் வெளிப்படையா என் மக்கள்கிட்ட போய் சொல்லிடு. என் பிள்ளை இருக்கு, என் பிள்ளை எல்லாம் நிக்குது. எதா இருந்தாலும் நான் ஓட்டி கொடுத்து சொல்லிடு. அத்தனை வேற்றியே வாக்கு கொடுக்க, நான் வாக்கு கொடுத்து என்னுடைய அழகாமல சோங்கல நான் வாக்கு கொடுத்து அதே போல கருணமல சோங்கலையே
நான் வாக்கு கொடுத்து வந்திருக்கேன், மக்கள் அறிஞ்சுக்கோ. சரி. நான் சொன்ன சொல்லி போகுதா என்னங்கிறது மக்கள் அறிஞ்சுக்க. எப்படி நான் தட்டி கூட்டி வரைகிறத மட்டும் மக்கள் அறிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கப்பா. சரி சாமி, சரி சாமி. சொல்லியா இங்கிட்டு வரணும். வந்து பொட்டல வந்து பேசணும், வந்து அலம்பிட்டு போறதுக்காக வேண்டி நான் உன்னை கூப்பிடல. 10 மக்களுக்கும் நல்ல வார்த்தை எழுதணும். எப்படி ஆதி காலத்துல ஒண்ணு சேர்ந்து வந்தியோ அதே விவகாரம் ஜங்கிலியான்னு நான் கூப்பிட்டு அன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். அதே விவகாரம் என் பொட்டல்ல வந்து பேசணுப்பா. ஆண்டி போகிறேன் என்ன நான் சொன்னேன், போகிறேன் என்ன எதா இருந்தாலும் சொல்லுப்பா. ஒரு குறையும் என் பிள்ளைகிட்ட சொல்லி மடிப்பிச்சை ஏந்தி நான் நிறைவேற்ற காட்டுறேன். ஒரு குறையும் இல்ல. நல்லபடியா மடிப்பிச்சை ஏந்தி நிறைவேற்றி கொடுக்குற எல்லாத்துக்கும் கவலைப்படாத. அது எப்படி நானு கரையில வந்து உட்காந்து எப்படி சம்பப்பட்டி சீமையில வந்து இன்னைக்கு செல்லம் போலிய என்னை உட்கார வச்சிருக்கிற என் மக்களை எல்லாம் கூட்டி. அதே ஒரு இவ்வருஷம் கும்பாட்சத்தையும் நானு அழகுலேருந்து ஓட்டியாந்து சிறப்பா நான் ஓட்டி காட்டுறேன்டா, ஓட்டி காட்டுறேன்டா, ஓட்டி காட்டுறேன்டா, ஓட்டி காட்டுறேன்டா, ஓட்டி காட்டுறேன்டா. ஏன்டா கவலைப்படுற? அச்சரியம் படாம ஓட்டி காட்டுருப்பா. இந்த வாதக்கால் நொண்டி வலது கை சப்பானி எப்படி நான் வந்து எப்படி ஓட்டி காட்டுறீங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. யாவோ உன்னுடைய இனம், உன்னுடைய கொடி, ஏதோ நீ மக்கள் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க. யாவமா இருக்க சொல்லுங்க. நீ சொல்லலனாலும் அடுத்த ஆட்டையாவது சொல்லி மனுஷன் சொன்னா பகசாமி நீ போய் அடி சாமி. சொல்ல முடியாது. தெம்பு தரானி இருந்தா போய் அடி போ. தன்னுடைய வார்த்தை நான் பாத்துக்கிறேன்டா. உனக்கு தெம்பு நான் தரானி பாத்துக்கிறேன் சாமி. நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளை வந்திருக்கேன் சொல்றேன். பக்தியோட செய்யும்போது அதெல்லாம் இதாகாது. புடிச்சா வச்சுக்க புடிக்காது அடியா. நான் வந்திருக்கேனா என்னோட விட்டுருங்க. என்னோட விட்டுருங்க. வந்தவங்கள போய் நீங்க தான் வராதவங்களே எதனா பண்ணாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். நீ எப்ப எதுக்கு நான் வருத்தப்பட போற? வருத்தப்பட மாட்டேன். நான் சாமி நம்பி வருவேன். அடிச்சேரி பார்க்கலாம். அவன் பேர் தப்பு பண்ணவங்க நீங்க என்ன பண்ணிக்கோங்க. அதை நீங்க போய் பாத்துக்கணும். எந்த பையன் அடிச்சேரியா வருத்தமெல்லாம் படல. நீ இருக்கிறியா இதுதான் தெரியும். நான் அடிச்சு காட்டுறேன். ஆமா அவர் காட்டுறேன். அவர் சொல்லுல அடிச்சு காட்டு. அதை நீங்க தான் சாமி பாத்துக்கணும். ஆமா நீ தாய் பிடிச்ச குதிரை உனக்கு ஓட்ட குதிரை, எவனோ ஒருத்த ஏறி விட்ட குதிரை நல்ல குதிரை. அதெல்லாம் குறை சொல்லல. அதெல்லாம் நல்லது கெட்ட உனக்கு தான் தெரியும். நீ தான் பாத்துக்கறன. சொன்னவன் எந்த பிள்ளை தவறு பண்ணுதா தாய் உனக்கு நீ கொடுத்துருக்குல்ல. சொல்லு உறுதியா 25 வருஷம் என்னுடைய மலையாளத்தை எழுப்பாம இருந்துட்டு அன்னைக்கே எழுப்பி பிடிச்ச குதிரை இந்த குதிரை. அது சரி. நாங்க அதை ஒண்ணும் குறை சொல்லல. அத நாங்க ஒண்ணும் குறை சொல்லல. பிள்ளைகள் எல்லாம் ஏத்துக்கிடுச்சு. ஐயா நாங்க அதை சொல்ல சாமி. இப்போ உனக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் என்னுடைய காப்பும் கொஞ்சம் பின்னாடி வா. என்னுடைய கம்பும் அசைக்க முடியாது. அடையாளத்தை யாரும் முழுங்க போறது இல்ல. நாங்க தெரிஞ்சுக்க சொன்னாக்க முதல்ல. உனக்கு இந்த மாதிரி எந்த பிள்ளை அந்த வேலை செய்ய போதும் நான் என்ன எப்படி நாங்க பார்க்கணும் இப்படி சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைக்கிறேனா? கொஞ்சம் கொஞ்சம் இல்ல சரியான நீதி. கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைக்கிறேன். அப்பதான் அடுத்த புள்ள பயப்படும். கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைக்கிறேன். ஆமா நீ இருக்கலன்னு சொல்லி உன் சாமி என்ன பத்த ஐயா அந்த வலது காலு நொண்டி போய் சொன்னது உண்மைடா. நீ போகலடா. பிள்ளையே தண்ணி கவலைப்படாதப்பா. 10 பிள்ளைய அவன்தான் அறிவு. உன்னை பார்த்து ஆமா நீ தான் பையன் வழி பண்ணி ஆமா கூப்பிட்டு மனுஷன் சொன்னா பொல்லாப்பு. நீ வாப்பா. சொன்னாக்க எந்த இதுவும் இல்ல. வாங்க டேய். வாங்க. இந்தடா ஹெரா, நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு வா. இது புறா நம்ம இது பண்ணிட்டு கரெக்டா இங்கிட்டு வாடா. இல்லடா அதுக்கு நீ தான் வழி வகுக்கணும். உங்களால முடியாத ஆட்டிட்டான்டா பாயிடுங்களா அப்ப எல்லாம் ஏன்டே கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிரச்சனை விடு. எல்லாம் நன்மைக்கு நடப்புறது, எல்லாம் நன்மைக்கு. இறக்கி இந்த ஆளு வீடு ஆகிக்கிறேன்.
பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை பேசிக்கலாம். இன்னும் ப்ரொமோஷன்லாம் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுருவோம். ரியல் ஸ்டோரி ஆஃப் கருப்பு சாமி. நான் கண்டென்ட் எடுக்க வந்தது வேறு நடக்கிறது வேறு. எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை, எல்லாம் உட்காந்தாச்சு. எல்லாத்தையும் உனக்கு நடத்தி காட்டுறேன், கவலைப்படாத. எப்படி என் பட்டணத்தை தேடி வந்தியோ, எதுக்கு சோடவாதவர்களுக்கு நானு இந்த நொண்டி பயலும் இந்த கண்டி நாங்க நின்று தலைமாடு நின்று காப்பாற்றி திருக்கல்யாணத்தை கூட்டி இன்னொன்று கொடுங்கப்பா, நானும் ஒன்று போட்டுக்கோம். மறுபடி மாமனுக்கு பலம் இருக்கா? எனக்கு வீடியோ எடுக்க என்னது தண்ணி அது எடுத்து அங்கிட்டு போடு. தண்ணி நீ சாப்பிட்டியா? டேய், அது கேன்ல இருந்த தீர்த்த கொடுங்கடா. எங்கடா கேனுங்கடா? டேய், அட கேன் கொடாதீங்க எங்கடா? சொல்லு. அட அங்க வந்து சாமி ஊட்டிங்களா கேன வைக்கிறது? அட திடீர்னே அது தீர்த்த கொடு குண்ணே. ஏய், அது ஏய் அது ஏய் போய் தூக்கிட்டு வாங்கப்பா. ஏய் அந்த கேன போய் எடுத்துட்டு வாங்கடா, ஒரு ஆள் போங்கடா. தம்பி ரெண்டு போய்ட்டு டேய் வண்டி பூட்டிருக்கா உள்ளது வச்சிருக்கீங்களா? டேய் 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 சாவி வாங்கிட்டு போடா. டேய் டேய் சாவி வாங்கிட்டு போடா. அண்ணாஜி சாவி வாங்கிட்டு போடா. நான் போய் கொடுக்குறேன். ஒரு ஆளு கூட தண்ணி இல்லாம வந்தீங்க. போயிட்டு வா, வீடியோ எடுக்கணும்ல. உங்க அடுத்தது என்ன பேசுறாங்கன்னு வீடியோ எடுக்கணும்ல. தேங்காய் வீங்கிறானா வீடியோ எடுக்கிற? டேய் எல்லாத்தையும் இருக்க வேண்டியதான். அப்படியே எடிட் பண்ணி குரங்கோட சேர்த்து போட்டு விட்டுறாதீங்க. அப்படிலாம் போட மாட்டோம். பாட்டோட போடுவாங்க எடிட் பண்ணி. உடனே வரப்பா. ஆனா வாடா வாடா. ஓகே நண்பர்களே, திருப்பி ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சுன்னா திருப்பி வீடியோ எடுக்கிறேன். அது வரையும் கட் பண்ணிக்கிறேன். நடங்க நடங்க. ஆமா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பண்ண சைடு போனா அப்பா பார்த்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நண்பர்களே, நான் நடுவில் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். என்னால் பேசவும் முடியல நண்பர்களே, அதுதான் உண்மை. என் மூஞ்சி வந்து தெரியாது உங்களுக்கு. இப்போ ஏன்னா பின்னாடி சூரியன் இருக்காப்புல. சூரியன் இருக்காங்க. ஆமாண்டா, அண்ணன் தாண்டா சூரியனு. வெற்றிகரமாக இங்கேருந்து கிளம்பிட்டோம் நண்பர்களே. நான் பாட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன்பா இதுக்கப்புறம் எங்கப்பா? கோயில் நேராவா? ரைட்டு. சரி நண்பர்களே, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து வண்டிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ சின்ன சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆட்டுக்குட்டி ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே எங்கள் பின்னாடியே வருது. ஐயோ என்ன தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே வா, போ அங்கிட்டு போ போ, ஓடு 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 ஓடு. கேமரா ஒரு மாதிரி மங்களாகி போச்சுடா. நண்பர்களே, கொஞ்சம் கேமரா சுத்தமாக தெரில, மங்களாயிடுச்சு. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ வந்து அதோட குடும்பத்தோடய சேர்த்து வச்சாச்சு. நம்மளும் இந்த வண்டி பக்கத்தில் வந்தாச்சு நண்பர்களே. இதுக்கப்புறம் கட்டலாம் பண்ண முடியாதோ? ஆமாம், நேராக போகிறோம் நண்பர்களே. எங்கள் கோயிலை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து மரண மாசமாக இருக்குமா? மரண மாதம் இருக்கும். அப்புறம் 29 ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன் நண்பர்களே. என்னன்னு கேட்டேன். என்னால் நான் வந்து இதுதானே இது பண்ண முடியும். 29 தானே அப்லோட் பண்ண முடியும். அதனால் சொல்கிறேன்.
29ஆம் தேதி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. பயங்கரமா இருக்கு. மறக்காம அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இதோ வண்டிகிட்ட வந்தாச்சு நண்பர்களே. வண்டிக்கு ஆரம்பத்துலேருந்து காட்டல, இதுதான் வண்டி நண்பர். ஐயோ என்னடா எல்லாமே மங்களா தெரியுது. நம்ம வந்த வண்டி, நம்ம டிரைவர் வந்து அப்பா தான். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, டபுள் பண்ணி ஏறு. அம்மா வண்டிக்குள்ள வந்தாச்சு நண்பர்களே. இந்தாடா டிரைவர் வந்து அப்பா, ஆரம்பத்திலே காட்டிட்டேன் நண்பர்களே. அதை எடுத்து பக்கத்தில் வந்துடுறேன், அப்பதான் அங்கே வீடியோ எடுக்க முடியும். ஆமா யாரு? ஆமாப்பா வண்டி எடுத்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். திருப்பி இன்னொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கேதான் சாமியே இருக்கான். வாங்க போய் பார்ப்போம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நமக்கு வேற வேலை இல்லை. திருப்பி என் மூஞ்சி உங்களுக்கு கரெக்டாக ஓ சார்ஜ் இருக்கா? எவ்வளோ இருக்கு என் ஃபோனில்? எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரியலையே. சும்மா ஐயோ என்ன சாமி இது நண்பர்களே. கீழே பேர் எழுதிருக்கு, படிச்சுக்கோங்க. ஓம் அருள்மிக அங்காளம்மன் அங்காளம்மன் எழுதிருக்கு. அங்காளம்மன். ஓம் அருள்மிக செல்லியம்மன். இங்கிட்டோடா செல்லியம்மன். செல்லியம்மன். அப்போ நீனே பேர்லாம் படிச்சு சொல்லிடு. ஓம் அருள்மிக தம்பி தள்ளி போவாதே தம்பி. பிடாரியம்மன். இவனுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். சும்மா சும்மா கொடுக்குறோம். டக்குன்னு படுறா, பேர படுறா. ஓம் அருள்மிக சிறுவாச்சியூர் மதைகாரியா? மருதைகாரி. இவனை டிஸ்டர்ப் பண்ணிடுறான். டேய் நீ டிஸ்டர்ப் பண்றடா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றடா. போட்டுருவோம் மக்களே, வாங்க நம்ம போகலாம். தண்ணி வச்சு குடிச்சு வந்துடும் மக்களே. அங்கிட்டலாம் கோயில் இருக்க நண்பர்களே, நான் போக விரும்பலை. தம்பி வந்து போறாப்புல, போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். சாமி எல்லா இடத்துலையும் சாமி சாமி சாமி, அவ்வளோதான். தண்ணி கொண்டாடா. ஏங்க தண்ணி இளநி மாதிரி இருக்குங்க. கொண்டாடா கொஞ்சம் குடிச்சு. மக்களே தண்ணி இளநி மாதிரி இருக்கு மக்களே. கொஞ்சம் இந்த இடத்துல தண்ணி நிறைய குடிங்க மக்களே. ஏன்டா வெயிலுக்கு தான் அட்வைஸ் பண்ணக்கூடாதா? வெயில் அடிக்கிற நண்பர்களே தண்ணி நிறையா குடிக்கலாம். அது நானே சொல்லிட்டேன், அவங்க கேட்டுட்டாங்க. இங்கே ஒரு எதனா கருத்து சாமிவா? எனக்கு நோட்டே பண்ணல. அங்காரமா இருக்கு மக்களே. கேமராமேன் தண்ணி கொடுத்துருவோம் மக்களே. நம்ம தான் தண்ணி குடிக்க போகிறோம். அதுங்க மக்களே தண்ணி குடிக்கிறேன்டா. பார்த்தீங்களா மக்களே, பயங்கரமாக குடிக்கிறாங்க தண்ணியை. நிஜமாக இளநி மாதிரி தான் இருக்கு மக்களே. இதான் கூமாப்பட்டி தண்ணி வந்து குடிச்சுடா. போய் வண்டியில் உட்காடுறேன். இளநிமா இருக்கு மக்களே தண்ணி. எங்கப்பா பிடிச்சிங்க தண்ணியா? தண்ணி நல்லா இருக்குது நண்பர்களே. வண்டி இப்போ நம்ம கண்ட்ரோல், நம்ம தான், நம்ம மட்டும்தான் நண்பர்களே. ஆமாம், மண்ணு மூட்டை மட்டும் வண்டியில் இருக்கு நண்பர்களே, அதை தூக்கி வீசிடலாம். இந்த பக்கமும் ரோட்டில் யாரும் இல்லை நண்பர்களே, இந்த பக்கமும் ரோட்டில் யாரும் இல்லை. நம்ம வண்டி மட்டும்தான் நண்பர்களே இருக்குது. நம்ம வண்டி பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்கா நண்பர்களே. வண்டி அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடுறேன். இதான் நம்ம வண்டி, நம்ம வந்த வண்டி. நம்ம வண்டியான்னு தெரில, நம்ம வந்த வண்டி நண்பர்களே. இப்படி வந்து பார்த்தா நம்ம தம்பி உட்காந்து கேம் விளையாண்டுருப்பாப்புல, இன்னொரு தம்பி வந்து கரண்டியை கடிச்சிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது நண்பர்களே. நேராக உள்ளே வந்தோமா, ஏன் இங்கே கொஞ்சம் கொள்றா. உங்களுக்கும் இந்த மாதிரி தண்ணி வேணும்னா நம்ம ஊரை விசிட் பண்ணி பாருங்க நண்பர்களே. எச்சியெல்லாம் யாரும் வச்சு குடிக்கல. என்னடா தெரியலையா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. ஊர் பேர் வந்து காரியந்தல் பட்டி. இந்த கோயிலுக்கு வந்து குடிங்க, சும்மா இளநி மாதிரி இருக்கும். நன்றி மக்களே. என் கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதா? என்னமோ வரீங்க மக்களே. அதே மாதிரி நண்பர்களே, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம் தெரியுமா? இப்போ அந்த இடம் வந்து அங்கே இருக்கு. அந்த இடம் அங்கே இப்படி போவோம், அந்த வழியாக தான் போகணும். அங்கே இப்படி போகணும். நம்ம வந்து அங்கேருந்து வண்டியை இங்கே தான் வண்டி நிப்பாட்டிருந்தோம் அந்த மரத்தடியில். ஸோ அங்கேருந்து வண்டியை வெளியே எடுத்து ரெக்கார்ட் பண்ண விடுங்கடா. சரி நம்ம இதில் விட்டோம். அங்கேருந்து வண்டியை எடுத்து கொஞ்சம் தூரம் வந்த நண்பர்களே இந்த கோயில் இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே,
சத்தியமா தண்ணி இறங்கி மாதிரி தான் இருந்துச்சு. நான் first சும்மா இவன் சும்மா சொல்றான்னு நினைச்சேன். மக்களே நிஜமே மக்களே நான் சத்தியமா சும்மா சொல்றான்னு நினைச்சேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி இருந்துச்சு. தண்ணி எப்பரா இருக்கு? மக்களே கேட்டு பாருங்க தண்ணி தம்பி தண்ணி எப்படி பாருங்க டேஸ்ட் தண்ணி சூப்பர் பா கேட்டுங்க மக்களே தம்பி தண்ணி டேஸ்ட் எப்படி பாருங்க குடிக்கிறதுக்கு தானே எடுத்துறேன் தம்பி தம்பி ஏய் அது அவங்களுக்குடா, அது அவங்களுக்குடா. தம்பி அவங்களுக்கு இது வந்து நமக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு தம்பி இது நமக்கு. கேமரா வச்சிரு பா டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் அவனும் குடிக்கவே இல்லடா. குடிச்சியா? தம்பி நீ ஒரு பாருங்க இளநீ கேட்டுக்கோங்க. ஸ்கிரிப்டே இல்ல. ஸ்கிரிப்டே இல்லாம கரெக்டா சொல்றான். எவ்வளவு தண்ணி உள்ள போடா. வண்டி வருதான்னு பார்த்து போ. அநியாயமா இப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டியடா. எங்கடா தண்ணியை காணோம்? ஓ ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நண்பர்களே லைட் ஏரியல வாங்க வாங்க. திருப்பி வண்டி ரீசார்ஜ் ஆகும் நண்பர்களே. ரீசார்ஜ்னா எல்லாம் திருப்பி வராங்க. போடுறா போடுறா எடுறா குறா. அப்பா தண்ணி கேட்டாரு. என் வீடியோ பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. பாருங்க, இங்கே ஒருத்தன் நிற்கிறான், அங்கே ஒருத்தன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் இவனுங்க என்ன நண்பர்களே பண்ணுறது? ஜாலியாக நடந்துட்டு இருக்கானுங்க. இந்த இன்னொருத்தனும் வந்துட்டான் பாருங்க, ஜாலியாக இருக்கானுங்களா. நாங்கள் 3 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. வரான் பாருங்க, ஆட்டிக்கிட்டே வந்துட்டான். டைகரு செல்ஃபி போஸ் நல்லா நடிப்பான் நண்பர்களே. ஓகே சரி நண்பர்களே, சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நடந்த எதுவுமே ஸ்கிரிப்ட் இல்லை நண்பர்களே. எல்லாமே தற்செயலாக நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்.